என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாய் மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற சில முக்கியமான வார்த்தைகளை தான் இந்த நாட்கள் நம்ம தியானிக்கிறோம். வருஷ கடைசியில் இருக்கிறோம். நம்மை ஆராய்ந்து பார்க்கிறதற்கு இந்த வார்த்தைகள் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தின் 19வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:19, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. இன்றைக்கு ஜாக்கிரதையாயிரு. ஜாக்கிரதை அதாவது எப்போதும் நாம் கவனமாக, அதே நேரத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில ஆவிக்குரிய அனுபவங்களிலே கவனமாய் இருப்பது. எனக்கு கிடைத்ததை பார்த்து கொள்கிற அனுபவம் நேற்று நான் சொன்னேன். இன்னைக்கு எனக்குள்ள இருக்க வேண்டிய காரியங்கள்ல நான் அதிக கவனம் செலுத்த வேண்டும், ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். நமக்குள்ள இந்த ஜாக்கிரதை எப்போதும் இருக்கும். சில கஷ்டமான பாதையில் போகும்போது ஜாக்கிரதையா நடந்து போங்கன்னு சொல்லுவாங்க, ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லுவாங்க. கவனம் அப்படின்ற இன்னொரு வார்த்தை கூட நாம் இதுக்கு பயன்படுத்தலாம். எப்போதும் நமக்குள்ள அந்த காஷன் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் என் கால் வழிவிடக்கூடாது, நான் கவனமாக நடக்கணும், நான் கவனமாக போகணும். இந்த உலகத்தில் எவ்வளவு காரியங்களில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறோம்ல, எல்லாவற்றிலும் நாம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. ஜாக்கிரதையாக பேசுறது, ஜாக்கிரதையாக நடக்கிறது, ஜாக்கிரதையாக வாழ்வது, இந்த ஜாக்கிரதை நமக்கு ரொம்ப முக்கியமானது. இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் இந்த லவோதிக்கேய சபைக்கு சொல்லும்போது ஜாக்கிரதையாயிரு. 3 காரியங்களை நான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காரியங்களில் 3 விஷயங்கள் நம்ம கவனிக்கணும். அதில் ஒன்று 3ஆம் அதிகாரத்தின் 16, 17, இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயின் என்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்மன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். முதலாவது, உன் நிலையை அறிவதில் ஜாக்கிரதை. லவோதிக்கேய சபை தன் நிலையை அது அறிய தவறிவிட்டது. நான் யாருன்னே அறியாம ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நீ நிர்வாணியா இருக்கிறா, உன் ஊருக்கே அங்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி நடத்தலாம், ஆனா நீ நிர்வாணியா இருக்கிறா அப்படின்னா இவன் என்ன சொல்றானா, எனக்கு ஒரு குறைவும் இல்லை. லவோதிக்கேய ஏரியா ஃபுல்லா ஐஸ்வர்யம், பணம் கொட்டி கிடக்குது. ஏன்னா அது ஒரு பிஸ்னஸ் சென்டர். ஆனா இவன் என்ன சொல்றான், எனக்கு ஐஸ்வர்யம் இருக்குதுண்டா. உனக்கு ஐஸ்வர்யம் இருக்கலாம், உன் ஊர்ல ஐஸ்வர்யம் இருக்கலாம், ஆனா நீ ஆவிக்குரிய தரித்திரனா இருக்கிறா. அப்போ தன் நிலையை உணராத கூட்டம். கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயின்மெண்ட் செய்கிற பெரிய கம்பெனி இருந்துச்சு, ஆனால் ஆயின்மெண்ட்டை செய்து அனுப்பி ஊருக்கெல்லாம் பார்வை கொடுக்க விரும்புகிற இந்த ஊரில் ஆண்டவர் சொல்கிறாரு, சபையே, லவோதிக்கேய சபையே, உன் கண்ணு குருடா இருக்குதே அப்படின்றார். இவன் சொல்கிறான், இல்லை இல்லை, எனக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படின்றான். பிரியமானவர்களே, நம் நிலையை அறியக்கூடிய ஜாக்கிரதை நமக்குள்ள இருக்கணும். நான் யார், என் நிலை என்ன, நான் எங்க இருக்கிறேன், என்னுடைய உண்மையான நிலை என்ன, என்னுடைய இயல்பான வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குது, உண்மையில நான் இன்னைக்கு யதார்த்தமாய் என்னை யோசித்தால் நான் தேவனுக்கு உகந்தவனா இருக்கிறேனா, உண்மையில கர்த்தர் என்னை பார்க்கும்போது என்னை மெச்சிக்கொள்வாரா, அருவருப்பாரா, என்னை ஏற்றுக்கொள்வாரா, தள்ளி விடுவாரா, என் மேல் ஆண்டவர் உண்மையில பிரியப்படுவாரா, இதெல்லாம் என்னைக்காவது உட்காந்து யோசித்துருக்குறோமா? இந்த நாட்கள் அதை உட்காந்து யோசிங்க. நான் எப்படி இருக்கிறேன், என் நிலை என்ன? முதலாவதாக நம் நிலையை அறிவதிலே ஜாக்கிரதை நமக்கு இருக்கணும். அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது அல்ல, அங்கே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஜாக்கிரதையாக இருப்போம். இரண்டாவதாக 3:18, நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கி கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். இரண்டாவது, நம்முடைய குறைவை சரி செய்வதிலே, திருத்திக் கொள்வதிலே ஜாக்கிரதை. முதலாவது, நம் நிலையை அறிய ஜாக்கிரதை தேவை. இரண்டாவது, நம் நிலையை சரி செய்ய ஜாக்கிரதை தேவை. நம் நிலை சரி செய்யப்படணும். ஓகே, நான் இன்னைக்கு நம்ம ஒரு உடுப்பு உடுத்துறோம், ஒரு வாட்டை இருக்குது, பரவாயில்லன்னு போட்டு போவோமா? சரி செய்வோம் இல்லையா? ஜாக்கிரதையாக இருப்போம்ல. வீட்டை விட்டு புறப்படுறதுக்கு முன்னால் நான் ஒழுங்காக உடுத்திருக்கிறேன்னான்னு ஜாக்கிரதையாக இருப்போம்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நீண்ட தூரம் போக போகிறோம், வாகனத்தில் ஏறி உட்காந்தோடனே பெட்ரோல் இருக்கா, டீசல் இருக்கா, எவ்வளோ ஜாக்கிரதையாக பார்க்குறோம். பெட்ரோல் பங்க் வருவதற்கு முன்பாக நான் அதை ஃபில் பண்ணிடணும்னு நினைக்கிறோம்ல, அப்படிதான் என் அவலட்சணம் வெளியே தெரிவதற்கு முன்பு நான் ஜாக்கிரதையாய் சரி செய்யணுமே. எனவே தான் இரண்டாவதாக ஜாக்கிரதையாய் திருத்திக் கொள்ள வேண்டும். திருத்திக் கொள்வதிலே ஜாக்கிரதை இருக்க வேண்டும். என் நிலை எப்படி இருக்கிறது? இன்னைக்கு ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும்
நான் எப்படி இருக்கிறேன், என் நிலை என்ன என்பதை அறிவோம். என் நிலையை திருத்திக் கொள்வதிலே ஜாக்கிரதையை காண்பிப்போம். மூன்றாவதாக அந்த 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. ஆண்டவர் அங்கே சிட்சை கொடுக்கிறார் நம்மை திருத்துவதற்காக. சில நேரத்தில் நமக்கு வர சிட்சையெல்லாம் தொடச்சி போட்டுட்டு போயிடுறோம். அது ஒன்றும் பெருசு இல்லை அப்படின்றோம். வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகுன்னு அதை கண்டுக்கிறதே இல்லை. சில நேரம் ஏன் கர்த்தர் என் வாழ்க்கையில் இதை அனுமதித்தார்? ஏன் இந்த சிட்சை? ஒரு பாடத்தை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சின்ன விஷயத்துல கூட அவருடையவர்களுக்கு, அவரால் நேசிக்கப்படுகிறவர்களுக்கு சிட்சை தருகிறார். இன்னைக்கு ஒருவேளை நீங்க சந்திக்கிற சிட்சையெல்லாம் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறீங்களா? கொஞ்சம் உட்கார்ந்து ஏன் இந்த சிட்சை என்பதை நீங்கள் ஜாக்கிரதையாய் ஆராய அன்போடு கேட்கிறேன். ஜாக்கிரதையாய் உங்கள் சிட்சையை ஆராயுங்கள். எங்கே இருக்கிற என் நிலை என்ன? அந்த ஜாக்கிரதை உணர்வு நம்ம எல்லாருக்கும் தேவை. பிரியமானவர்களே, சிட்சையை வெறுத்துறாதீங்க, சிட்சையை பகைக்காதீங்க, சிட்சையிலே கற்றுக்கொள்ளுங்கள். எதற்காக கர்த்தர் என்னை சிட்சிக்கிறார்? இந்த ஜாக்கிரதை நமக்குள்ளே இருக்கணுமே. ஒரு சின்ன ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தாலும் ஆண்டவர் ஏதோ என்னை வான் பண்ணுறாரு, சிட்சிக்கிறார், நான் என்னை சரிப்படுத்தணும் அப்படின்னு கவனம் செலுத்துவோம். நிச்சயமாய் அது நமக்கு தான் ஆசீர்வாதம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜாக்கிரதையாக இருப்போம் என்றால் நிச்சயமாய் நாம் உயர்த்தப்படுவோம், ஆசீர்வாதமாய் வாழ்வோம். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக வெளிப்படுத்தின விசேஷம் 3:19 நாம் குறித்துக் கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:19 ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஜாக்கிரதையாய் நாங்கள் வாழ்ந்து எங்கள் ஆத்துமாக்களை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள ஆண்டவரே, எங்கள் நிலையை நாங்கள் ஜாக்கிரதையாய் அறிந்து நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டிய காரியங்களிலே ஜாக்கிரதையாய் இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஜாக்கிரதையோடு எங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். சுவாமி, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபை இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடியும் ஜாக்கிரதையோடு எடுத்து வைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை முன்னிட்டு குட்டி பிள்ளைங்களுக்காக, அதுவும் இந்த ராக்பிக்கர்ஸ் மத்தியில் நம்ம போய் அவங்க பிள்ளைகள் 12 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு உதவி செய்வதற்காக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல அழகான கிஃப்ட்ஸ் நம்ம வாங்கி வச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட 100 பிள்ளைகளுக்கு மேலே நம்ம சந்திக்க போகிறோம். நீங்கள் கொடுத்த எல்லா பரிசு பொருட்களுக்காக, அழகான துணிமணிகளுக்காக நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. அந்த பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் சென்றடையணும். அது மாத்திரமல்ல, நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி சமூக பணிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிந்த ஒரு சிலருக்காவது நீங்கள் சொல்லி மாதம் 1000 ரூபாய் கொடுக்கும்படியாக அவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள். இது ஆண்டுடைய நாம மகிமைக்காக நாம் செய்து கொண்டிருக்கிற காரியம். முதியோர் இல்லத்தை கூட ஒரு வயதானவரை நீங்கள் பொறுப்பெடுக்கலாம், அல்லது உங்கள் குடும்பமாய் சேர்ந்து பொறுப்பெடுக்கலாம், ஒரு சபையாய் சேர்ந்து பொறுப்பெடுக்கலாம். மாதம் 15,000 ரூபாய் ஒரு நபருக்கு நாம் செலவழிக்கிறோம். நீங்க நேரா வந்து பார்க்கலாம். நீங்க நம்முடைய சென்டர்ஸை வந்து நீங்க விசிட் பண்ணலாம். ஜெபம் பண்ணுங்க. நாம் இணைந்து ஆண்டவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். பெரிய காரியங்களை கர்த்தருக்காக செய்ய நாம் அழைக்கப்பட்டவர்கள். பெரிய தரிசனத்தோடு பெரிய வேலை செய்ய, பெரிய தேவனுக்காக நாம் ஓட போகிறோம். எனவே பெரிய கிரயம் செலுத்தவும் நாம் ஆயத்தமா இருக்கணும். ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.